இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு விசேஷித்த ஒரு விருந்தாளி அல்ல, ஊழியக்காரியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகோதரி நக்மா அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தேவனை துதித்து நாம ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அவளை நான் மேடைக்கு அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். I greet you in the name of Lord Jesus. கர்த்தருடைய சந்தோஷம் எனக்கு எங்கு கொண்டு வந்திருக்கிறார். The joy of the Lord has brought me here. Language doesn't matter. மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. First of all, I would like to begin with thanking the Lord for the lovely things that He has done, the wonderful things that He has done in my life. முதலாவது நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அவர் என் வாழ்க்கையில் செய்த இணையற்ற காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். After that, I have to thank Brother Lazarus for getting me here today. அதன் பின்பு நான் சகோதரர் மோகன் சீசில் லாசரஸ் அவர்களுக்கு என்னை இங்கு கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். So that I can share my love and joy with all of you present here. அதன் மூலம் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் உங்கள் எல்லாருக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். I would also like to thank my auntie here who has come with me, who is also a pastor. என்னோடு வந்திருக்கும் ஊழியக்காரியாகி என்னுடைய ஆன்டிக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். She is the one who brought me to the Lord. அவர்கள்தான் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியவர்கள். Praise the Lord. The happiness and the joy is so much that I cannot even contain it. எனக்குள் பொங்கும் சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு அது பொங்குகிறது. I would like to start today with a little bit of praise and worship to the Lord so that we can come into the presence of the Lord before we actually hear His word. கொஞ்சம் ஆராதனையோடு துதி பாடல்களோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். प्रभु मेरा
தான் எல்லாம் சகலமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கிறது. We come to the Lord with all our love and all our liberalness. That will be done. நாம் எல்லா அன்போடும் விடுதலையோடும் தேவனிடத்தில் வருகிறோம். So we say that here I am, Lord, use me as your vessel. எனவே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே நான் இருக்கிறபடியே வருகிறேன், உம்முடைய பாத்திரமாக என்னை நீர் பயன்படுத்தும் என்று.